வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாந்தாஸ் கேக்ஸ். இதுக்கு முதல் எபிசோடில் நான் உங்களுக்கு ஓப்பன் ரோஸுக்கான பெட்டல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டினேன் உங்களுக்கு. அந்த ரோஸ் பெட்டல்ஸ் நான் இன்னொரு கேக்குக்காக நான் உபயோகப்படுத்திட்டேன். ஸோ அதனால் இப்போ வேறு பெட்டல்ஸ் நான் உங்களுக்காக செய்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதே போல் பெரிய பெட்டல்ஸ் இருக்குது, சின்ன பெட்டல்ஸும் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக கலர் பரவாயில்ல. இதை எப்படி இந்த ரோஸை அரேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஒரு ரோஸ் ஃபார்ம் பண்ணி எடுக்கிறதுன்றதை இன்றைக்கி நான் இந்த எபிசோடில் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் முக்கியமானது ராயல் ஐசிங். ராயல் ஐசிங்கை நான் செய்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும், ராயல் ஐசிங் ஷாந்தாஸ் கேக்ஸில் ஒரு தனி எபிசோடாகவே நான் போட்டிருக்கேன். தயவுசெய்து அதை பாருங்கள். ஸோ இது ஸ்டேமன்ஸ். இந்த ஸ்டேமன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதாவது அந்த சின்ன எல்லோ கலர் டியூலிப்ஸ் நாங்கள் செய்தோம்ல, அப்போ இது நான் உபயோகப்படுத்தினேன். ஸோ இதுவும் நீங்கள் தயாராக வச்சுருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். ரவை, இந்த ரவை நான் கொஞ்சம் எல்லோ கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இது எக் ஒயிட், இதுவும் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த பெரிய ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை போல் 2 பவுல்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா நல்லது. உடனே பாருங்கள், இந்த ஃபாயிலை முதல்ல இதில் போடணும். ஏன்னா இந்த ஃப்ளவர் அதிலேருந்து ஈஸியாக எங்களுக்கு அப்போ தான் கலந்து வரும். ஸோ இது ராயல் ஐசிங். ராயல் ஐசிங்கை நான் ஒரு சின்ன நாசில், அதாவது ஒரு ஸ்டார் நாசில் ஒன்று போட்டு இந்த ராயல் ஐசிங்கை ஒரு ஐசிங் பேக்கில் போட்டிருக்கேன். ஒரு சின்ன பேக்கில் போட்டிருக்கேன், எங்களுக்கு கொஞ்சம் போதும். ஸோ முதல்ல அதை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இதில் கொஞ்சம் பைப் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி. ஏன்னா இந்த பெட்டல்ஸ் அதில் தான் நிற்க போகுது. ஸோ கொஞ்சம் நிறையவே இப்படி நீங்கள் ஒரு பேஸ் மாதிரி இதை பைப் பண்ணிடணும். ஓகே, பாருங்கள், இப்படி பைப் பண்ணிவிட்டு இந்த ரவை வச்சுருக்கோம்ல, இந்த ரவையை கொஞ்சம் அதில் இப்படி தூவிடணும். ஏன்னா இது அந்த போலன் மகரந்தம் பெட்டல்ஸ். ஸோ இந்த பெட்டல்ஸ் பாருங்கள், நான் போன தடவை செய்த பெட்டல்ஸை விட இது லைட் கலராக இருக்குதுன்னு நான் சொன்னேன். நான் லைட்டாக தான் இதை செய்தேன். ஏன்னா எனக்கு இன்னொரு கேக்குக்கு இது தேவைப்படுது இந்த கலரில். ஸோ அதை நீங்கள் இதில் அப்படியே ப்ரெஸ் பண்ணணும் வச்சு. பாருங்கள், ஸோ அந்த பெட்டல்ஸ் ஒன்றோட ஒன்று அப்படியே ஓவர்லேப் பண்ணணும். ஓவர்லேப் பண்ணால் தான் அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஒரு ஃபார்ம் அதில் இருக்கிற மாதிரி தெரியும், தனித்தனியாக தெரியாமல். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதில் இப்போ நான் 5 பெட்டல்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ இது ஒரு சிங்கிள் ஃப்ளவராக கூட நீங்கள் இப்படி செய்யலாம். ஏன்னா இப்படி இருக்குது, ஓப்பன் ரோஸ் இப்படி சிங்கிளாக இருக்குது. அப்படியே கூட நீங்கள் இதை விட்டுறலாம். ஸோ ஆனால் இதை விடுறதுக்கு முதல் என்ன செய்யணும் பாருங்கள், இதில் நடுவில் இந்த ஸ்டேமன்ஸ் இதில் குத்திடணும். ஸ்டேமன்ஸ் அதில் ஒட்டுறதுக்காக கொஞ்சம் எக் ஒயிட் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த எக் ஒயிட்டை தொட்டு அந்த ஸ்டேமன்ஸை நீங்கள் ஒட்டினீங்கன்னா அது அப்படியே பிடிச்சிடும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் இது இப்போ எல்லாரும் செய்கிற ஃப்ளவர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா பூக்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ஒவ்வொரு பூ ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். அதனால் ஒரு யூனிஃபார்மிட்டின்னு இதில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு அழகான ரோஸ் மாதிரி இருக்கணும். தட்ஸ் இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் இந்த ஸ்டேமன்ஸ் அப்படி இப்படி மூவ் பண்ண பார்க்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்.
காய விட்டுறணும். இது நல்லா காயணும். ஒரு 3-4 டேஸாவது இது நீங்கள் காய விடணும். காய விட்டிங்கன்னா அதிலேருந்து உங்களுக்கு ஈஸியாக கலண்டு வரும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும், கொஞ்சம் ஏர்லியராக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ராயல் ஐசிங் வந்து காயலைன்னா இந்த பெட்டல்ஸ் வந்து அதிலேருந்து விழுந்துடும். ஸோ அதனால் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ இது ஒன்று. இன்னொரு ஃப்ளவர் செய்வோம். அது வந்து பெட்டல்ஸ் நல்ல அடுக்காக இருக்கிற ஒரு ரோஸ். கொஞ்சம் இந்த செமலினா கொஞ்சம் போட்டால் போதும். ஸோ இதில் பாருங்கள், நான் எல்லாமே 6 பெட்டல்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னா இந்த சின்ன பெட்டல்ஸ், அதாவது நீங்கள் சின்னதாக செய்தீங்க இல்லையா பெட்டல்ஸ், அந்த பெட்டல்ஸை இதுக்கு நடுவில் வைக்கலாம் இப்படி உள்ள. ஸோ அது வந்து நிறைய பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து வெளியில் வந்து ஃபஸ்ட் ரோ வந்து நான் 6 பெட்டல்ஸ் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து நடுவில் சின்னதாக உள்ள பெட்டல்ஸ் வைக்கிறப்போ வந்து அங்கே 4 தான் ஃபிட்டின் பண்ணுது. இந்த ஸ்டேமன்ஸ் நீங்கள் போடணும்ல, அதுக்காக கொஞ்சம் ஐசிங் நீங்கள் போடத்தான் வேணும். இங்கே ஓகே. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 ஃப்ளவர்ஸையுமே நீங்கள் ஒரு 3-4 டேஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போதைக்கு இது அப்படியே காயட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், 2 ஃப்ளவர்ஸும் நல்லா காஞ்சிருக்கு. ஒரு 4 நாள் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து இதை மெதுவாக உடைஞ்சு போகாமல் கலட்டி எடுக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இப்போ ஒரு எவ்வளோ நாளைக்கும் இது இப்படியே இருக்கும். இந்த பெட்டல்ஸ் வந்து விழாது. ஸோ மற்றதையும் எடுப்போம். ஸ்லோலி, மெதுவாக. ஈஸியாக கலந்து வருது. என்ன, இது நல்லா காஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 2 ஃப்ளவர்ஸும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் உடனடியாக இப்போ நீங்கள் ஒரு கேக்கில் வச்சு டெக்கரேட் பண்ணுறதாக இருந்தால் அப்படியே வச்சு டெக்கரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு 1 வீக்கோ 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இது டெக்கரேட் பண்ணணுமாக இருந்தால் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு
ஒரு கபர்டில் எங்கேயாவது வைங்க. அதாவது வெயில் வெளிச்சம் ரொம்ப இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா இந்த கலர் வந்து இது சாதாரண ஃபுட் கலர். ஸோ இது வந்து கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த செய்கிற எதுவாக இருந்தாலும் இந்த ஃபாண்டன்ட் டெக்கரேஷன்ஸ் நீங்கள் நல்ல ஏர்டைட்டாக வச்சு கொஞ்சம் ஒரு கபர்டு உள்ளுக்கு மாதிரி கொஞ்சம் ஒரு இருட்டான இடத்துல வச்சிங்கன்னா இது அப்படியே இருக்கும். தேவையானப்போ வந்து நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்தலாம். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர். இந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ள் பண்ணுறது உங்களுக்கு கையில் ப்ராக்டிஸ் வரணும். ஸோ ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா இது ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இது போல் இன்னும் பல வகையான ஃப்ளவர்ஸ் இருக்குது. நிறைய அழகழகான ஃப்ளவர்ஸ் இருக்குது. நான் ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ சாந்தாஸ் கேக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோடையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு அருமையான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.